யோசுவா தன் கைகளை நீட்டி பிடித்த போது அவன் ஏதோ ஒரு காரியத்தை ஆவிக்குரிய மண்டலத்திலே செய்தான். There is something spiritual and significant when you lift up your hands. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தர் இன்னையிலிருந்து தேசத்துக்கே ஒரு அற்புதத்தை கொண்டு வர கரமா உங்க கரத்தை மாத்த, உங்க கையில கர்த்தர் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புறார். Next generation, I'm talking to you. God wants to give you a gift today. நீங்க இந்த தேசத்துல அற்புதங்களை செய்ய போறீங்க. உங்க மூலமா phenomenal miracles are going to happen. கர்த்தர் சொல்றாரு, சபைக்கிட்ட இந்தியாவை வர வைக்க போறார். India will come to the church. Politicians will come to the church. Government officials will come to the church. Because the solution is in the church. The supernatural is in the church. Today I want to preach to young people. வாலிபர்களோடு நான் பேச விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு வாலிபர்கள் மேல ஒரு பாரம் இருக்குது? சொல்லுங்க ஆமென். யோசுவா 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Can somebody get me a long rod or a stick please? ஒரு நீளமான ஒரு கம்பி இல்லாட்டி ஒரு குச்சி எனக்கு வேணும். யோசுவா ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் தன் ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்தாராம், தன் கையை மடக்கவில்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுதான் ஈட்டின்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கையில் இருக்கிற ஈட்டிய யோசுவா நீட்டிக்கிட்டே இருந்தான். எல்லாரும் உங்க கையை நீட்டுங்க. சும்மா நீட்ட சொன்னா நீட்டிடுவீங்க. இரும்புல செஞ்ச ஒரு ஈட்டிய கையில பிடிச்சுக்கிட்டு நீட்டிக்கிட்டே இருக்கணும்னா பாருங்க, இது குச்சி, இந்த குச்சை பிடிச்சு நின்றலாம். ஆனா இரும்பு, யோசுவாவுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு நான் சொல்லட்டுமா? யோசுவா குச்சை இப்படி நீட்டிக்கிட்டு இல்லை, இப்படி நீட்டிக்கிட்டு இல்லை. யோசுவா எப்படி தெரியுமா நின்னாரு? Do you want to see how Joshua took a stand with a spear in his hand? பாருங்களேன், இந்த படத்தை பாருங்க, எப்படி நின்னார் பாத்தீங்களா? தன் கையில ஈட்டியோட அவருடைய ஸ்டாண்டே வித்தியாசமா இருந்துச்சு. கையை மடக்கவே இல்லையா, கையை அவர் நீட்டிக்கிட்டு இருந்தாரா. அன்பானவருடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, ஒரு இளம் வாலிபன் யோசுவா அவருடைய கையை நீட்டும் போது தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வந்தது. சத்துருக்கள் விழுந்தார்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், கையை நீட்டுங்க. யார் இன்னைக்கு கர்த்தருக்காக கையை நீட்ட போறது? யார் இன்னைக்கு கர்த்தருக்காக கையை உயர்த்த போகிறது? நிறைய பேரு ஆண்டவருக்காக கையை உயர்த்துறாங்க. ஆனா சர்ச்சுக்கு வரும்போது when they come to the church they stretch their hand for the Lord, but when they go back to their job slowly this hand starts going back. யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்க விரும்புறீங்க? How many of you want to be holy? But then Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday
உங்க கையை பாருங்க, நல்லா பாருங்க. இந்த கை தேவனுக்கு நேராக நீட்ட தைரியம் இருக்கா? Can you stretch your hands to God with holiness? Do you have holiness in your hands? வேதம் சொல்கிறது, புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்க வேண்டுமா? The Bible says, lift up your hands towards the holy place. சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது, we ought to lift up our hands for holiness. இன்னைக்கு ஜெயிக்கணும்ன்ற நிறைய வாலிபர்களுக்குள்ள கைகளை கர்த்தருக்காக உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்க முடியவில்லை. உயர்த்துறாங்க, ஆனா விட்டுறாங்க. வாசிங்க சங்கீதம் 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Lift up your hands in the sanctuary and bless the Lord. Lift up your hands. நல்லா புரிந்து கொள்ளுங்க. When the hand is stretched, it means you are setting some things in motion. யோசுவா தன் கைகளை நீட்டி பிடித்த போது அவன் ஏதோ ஒரு காரியத்தை ஆவிக்குரிய மண்டலத்திலே செய்தான். There is something spiritual and significant when you lift up your hands. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? Whenever you say hallelujah, lift your hands and say, because there is power. Hallelujah. Hallelujah. இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. யோசுவா கைகளை அவன் உயர்த்தி வைத்திருந்த போது அவன் நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. He did not bend his hand. கொஞ்சம் கையை மடக்கு பாருங்க. He didn't bend. He stretched out his hand. நல்லா கையை நீட்டுங்க பாப்போம். முட்டி மடங்காம நீட்டுங்க. He never bent it. இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில கோணலும் மாடலுமான ஒரு வாழ்க்கை இல்ல. நம்ம லைஃப் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். Somebody say amen. The Bible says about Satan, he is a crooked serpent. அவன் யாரா? கோணலான சர்ப்பமா. He is never in a straight line. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் நம்முடைய தேசத்தில் எழும்பி இருக்கிறாங்க. There's a whole generation whose minds are crooked. Straight thinking இல்ல. யார மகளா பார்க்கணுமோ அவங்கள காமத்தோட பார்க்கறாங்க. Straight thinking இல்ல. Small girl 5 years old abusing that girl, killing and throwing her in the gutter. What's wrong with the generation? Something is crooked. இந்த தேசம் இந்த சர்ப்பத்தின் ஆவியால பிடிக்கப்பட்டு மனதிலே கோணலானவைகளாய் எல்லாம் மாறிவிருக்கிறது. ஏசாயா 27 அதிகாரம் Isaiah 27 and verse 1 says, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார்.
சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். The Bible says Leviathan, that crooked serpent. Leviathan, that crooked serpent. When people obey to the serpent voice, their mind becomes crooked. They can't lift their hands and worship God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't close your hands, stretch your hands. எனக்கு தலைப்பு அதுதான். யோசுவா இப்படி நிக்கிறதுக்கும் ஜனங்க ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? There is a spiritual significance to it. ஆயி பட்டணத்துக்கிட்ட before this Joshua lost the battle. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே ஆயி பட்டணத்துக்கு விரோதமா இவங்க போறாங்க. கொஞ்சம் சின்ன பட்டணம்னு அசால்ட்டா இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க இஸ்ரவேல்ன்ற இந்த பெரிய தேசத்தின் ஜனங்களை கொன்று போடுகிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஜோஷுவா முகம் குப்புற விழுது அழுகிறான். காரணம், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பெரிய எரிகோவை வீழ்த்தி விட்டார்கள். சின்ன ஆயி இடத்துல விழுந்துட்டாங்க. Sometimes we win big battles, but it's the small sins that bring the debacle of a big army. பெரிய தரிசனங்கள் விழுந்து போனதுக்கு காரணம் சின்ன ஆயி பட்டணங்கள். இந்த ஆயி பட்டணத்தில் தோற்றதுக்கு காரணம் தெரியுமா? There was a man called Hagan. ஆகான் என்கிற ஒருவன் இருந்தான். இந்த ஆகானிட்ட ஆண்டவர் முழு இஸ்ரவேலுக்கு சொல்லியிருந்தாரு, எரிகோவில் சபிக்கப்பட்டதை யாரும் எடுக்காதீங்கப்பா. It is a curse. Don't touch that cursed thing. Today also God is telling the young people, don't smoke. It's a curse. உன் நுரையீரல் பாதிக்கும், கேன்சர் வரும். ஸ்டைல் நினைக்கிறாங்க. நான் வாலிப வயதில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிகரெட் அடிக்கிறாங்கன்னு நானும் அவங்களோட ஒரு நாள் சிகரெட் எடுத்தேன். பயங்கரமா என்ன அடிச்சான் என்னோட மூத்தவன். என்னடா அப்படின்னா ஒன்று சொல்ல, வேணும்ட்டே என் முன்னாடி ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து பற்ற வச்சு 10 சிகரெட்டை சும்மா பற்ற வச்சு உஃபு உஃபுன்னு ஊதி ஊதி அணைச்சான். வெறி ஆயிட்டான். ஐ வாஸ் லைக், வாட்ஸ் ராங் வித் யூ? அவன் சொன்னா, எங்க அப்பா சிகரெட்டே குடிக்கலடா. எங்க அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சார். எங்க அப்பா பக்கத்தில் உட்கார்ந்தவங்க எல்லாம் சிகரெட் அடிச்சாங்க. அவனுங்க எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அந்த புகையை சுவாசிச்ச எங்க அப்பா கேன்சர் இறந்துட்டாரு. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளால சில பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு. ஆகான்றவன் ஒரு பாபிலோனிய சால்வையை எடுத்துக்கிட்டு அவன் சில காசை எடுத்து கூடாரத்தில் நடுவில் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். எரிகோவில இருந்து எடுக்காதேன்னு சொன்னத crooked mind. கர்த்தர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேண்டான்னா வேண்டாம். எப்போதுமே திருட்டு தண்ணீர் தித்திக்குமா, பக்கத்து வீட்டு மாங்காய் இனிக்கும். நம்ம ஊர்ல இந்த பழமொழிக்கு மட்டும் பஞ்சமே இல்லை தெரியுங்களா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கையை மடக்கின ஒரு மனுஷனை பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க எவ்வளோ நாக்கா இவன் கைய மடக்கி யாருக்கும் தெரியாம. திருடுறவங்க யாராவது கையை இப்படி காமிச்சிட்டு வருவாங்க?
நான் திருடி விட்டேன். என்ன பண்ணுவாங்க? அப்படியே மறைச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சு பின்னாடி யாருக்கும் தெரியாம. உண்மையா செல்போன்ல நல்லது பார்க்கறவங்க இப்படி வச்சு பார்ப்பாங்க. செல்போன்ல கெட்டது பார்க்கறவங்க எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் கை கூறுகுது? பரிசுத்தம் இருந்துச்சுன்னா கை நீளமா இருக்கும், அப்படி பார்ப்பாங்க. அசுத்தத்தை பார்க்கிறவங்க மறைச்சு வாழ்வாங்க. வாலிபர்களே, உங்க கை இன்றைக்கு நேராக கர்த்தருக்கு நேராக நிக்குதா, குறுகி போகுதா? கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து கேட்கிறார், கேன் யூ ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்? எனக்கு நேரா உன் கையை நீட்டுறியா? யாராவது கையை நீட்டி நீங்க அத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு நேராக நான் கை எடுப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி காமிங்க பாப்போம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தர் இன்னையிலிருந்து தேசத்துக்கே ஒரு அற்புதத்தை கொண்டு வர கரமா உங்க கரத்தை மாத்த. உங்க கரத்தை அவர் கரமா மாத்த போறாரு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். உங்க கையில ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கோலை கொடுக்கிறார். உங்க கையில கர்த்தர் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புறார். Next generation, I'm talking to you. God wants to give you a gift today. நீங்க இந்த தேசத்துல அற்புதங்களை செய்ய போறீங்க. உங்க மூலமா phenomenal miracles are going to happen. எங்க ஆண்டவர் சொல்றாரு, 2025 will be the year of young people revival. இதுவரை இல்லாத அளவு வாலிபர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். Jesus name. என்ன தடை வந்தாலும் நான் இன்னைக்கு அதை சொல்லாம விட மாட்டேன். இன்று முதல் கர்த்தர் பெரிய காரியங்களை வாலிபர்கள் மூலமாய் தேசத்தில் செய்ய போகிறார். ஒரு வாலிப சேனை எழும்ப போகிறது. நானா இருந்தா வாயை திறந்து ஆமென் சொல்லு. Young people who will stretch their hands so that I will fall. நான் நம்புகிறேன் தேவனுக்கு பிடிக்காத ஆயிக்கள் விழப் போகிறது. Eyes are going to fall because some young people. Who is Joshua? ஏன் இந்த கையை நீட்டி நிற்கிறான் தெரியுமா? He saw Moses doing it. Moses செய்யறத பார்த்தார். Whenever Moses stretched his hand, something supernatural happened. What? With a man stretching his hands, supernatural நடக்குமா? ஆமா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்களே. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I believe this can happen in India. I believe it can happen in India. I believe it can even happen 2025. மோசே கோலை எடு, கையை நீட்டு. எழுதிக்கோங்க, கோலை எடு, கையை நீட்டு.
சும்மா கையை நீட்டாதப்பா, வார்த்தையாகிய கோலை எடு. Take the rod of the word of God. Without the word, your hands have no power. But when you have the word, there's the rod of God. The word in your hand will give you the power that when you stretch, the whole of the country will see the impact. I want some young people who will stretch their hands and change this nation. கோலை எடு, கையை நீட்டு. ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, நீ கையை நீட்டுப்பா. Lord, what will happen when I stretch my hands with the rod of God? The entire nation's water will become blood. முழு தேசத்தில் இருக்கிற தண்ணீர் நதியில் இருந்தாலும் பாத்திரத்தில் இருந்தாலும் ரத்தம். They had to go back to Moses. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சபைக்கிட்ட இந்தியாவை வர வைக்க போறார். India will come to the church. Politicians will come to the church. Government officials will come to the church. Because the solution is in the church. The supernatural is in the church. Balamana Shandara. There is power in your hands. யாருக்கு இந்த வரம் வேணும்? நீங்க கையை நீட்டினா தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. Exodus 8:5. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. What? எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. நான் கை நீட்டினா ஒரு தவளை வந்தா பரவாயில்ல, இந்தியாவையே தவளை மூடணும்னா, frogs filled the nation when one man stretched his hand. One man. 300 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, 1,00,000 பேர் இருக்க சபை இல்ல, ஒரே ஒரு மனுஷன். கர்த்தருக்கு இன்னைக்கு ஒரு மனிதன் தேவை. ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு மனிதன் தேவை. கோலை எடுத்து கையை நீட்டுற அந்த ஒருத்தனை வச்சு இந்த தேசத்தை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறோம்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. தவளைகள் வந்தது. யாத்ராம் 9:22 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். ஆமென் சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? உன் கையை என்ன பண்ணு? அப்ப என்ன ஆகுமா? என்ன வருமா? அப்படியே வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடி வந்து எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hail storms came. கையை நீட்டினாரு, தேசத்துல கல் மழை வந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு பட்சிப்பு அல்ல, கர்த்தருடைய ரட்சிப்பு வரப்போகிறது. It's not calamity,
It is Calvary. It is not destruction. There's going to be salvation. நம்ம கையை நீட்டும் போது இது எங்க கத்துக்கிட்டார் தெரியுமா? யோசுவா மோசே கிட்ட கத்துக்கிட்டார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிங்களே. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். When Moses held up his hand, Israel prevailed. அவன் தன் கையை தாழ விடுகையில் When he let down his hand, Amalek prevailed. You know what is the significance? When you hold up your hand, you are actually holding up the power of God. கையை நீட்டி உயர்த்தி நிற்பதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? என் தேவன் வல்லமை உள்ளவர். இது உங்க கரம், ஆனா தூக்கி நிறுத்தினா தேவ கரம். This is your hand. When you stretch it, it is God's hand. It is the finger of God. How many of you believe it? Say amen. Hallelujah. This is what God wants to do. ஆண்டவர் இன்னைக்கு உங்க கை அதுக்கு தான் நீட்ட சொல்றார். யோசுவா தன் கைகளை நீட்டினானா? அன்புடைய பிள்ளைகளே, சில இடத்துல கர்த்தர் கூப்பிடும் போது கையை உயர்த்துறோம், கையை உள்ள எடுத்துறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துல Genesis 38:28-29 வாசித்து பாருங்க. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதன் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. நான் உங்களுக்கு இன்னைக்கு பாரேஸ்னு பெயர் வைக்க போறேன். ஏன்னா தடைய மீறி நீங்க வெளியே வர போறீங்க. You are going to be a breakthrough. You are going to break the strongholds. தடைகளை உடைத்து நீங்கள் வெளியே வர போகிறீர்கள். Young people, வாலிப பிள்ளையே, உன்னை கர்த்தர் இன்னைக்கு எழுப்ப விரும்புகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.